வாழ்வராஜி அங்காளம் நேர வேளையிலே அங்காளம்மா கிராமிய பாரம்பரிய இசை வாத்தியங்கள் குறித்து இக்கால இளைஞர்களுக்கு பெரிதளவு விழிப்புணர்வு இல்லாத சூழலில் பல தலைமுறைகளாக கோவையில் பம்பை இசையை தொன்று தொட்டு முன்னெடுத்து வருகிறது ஒரு இசைக்குழு. அம்மன் கோவில் வழிபாடுகளில் முக்கிய அங்கமாக இருக்கும் பம்பை இசை குறித்து பார்க்கலாம் இந்த தொகுப்பில். பம்பை இசை அம்மன் கோவில்களிலும் குலதெய்வ வழிபாடுகளிலும் மக்கள் மனதில் பக்தி பரவசத்தை தூண்டுவது பம்பை மற்றும் உடுக்கை இசை. குறிப்பாக அங்காளம்மன் கடவுளுக்கு உரித்தான இசை என கூறப்படும் பம்பை இசைக்கு கடவுள் வழிபாட்டில் மட்டுமல்லாமல் கிராமப்புற நடனங்களான கும்மியாட்டம், வள்ளி கும்மியாட்டம் போன்றவற்றிலும் பெரும் வரவேற்பு உண்டு. உள்ளம் முருக கடவுளை வணங்கி பாடல்கள் வழியாக உணர்ச்சி பொங்க அழைக்கும் போது அவற்றுடன் இந்த பம்பை இசை சேர்க்கையில் அதீத கடவுள் நம்பிக்கை கொண்ட பக்தர்கள் அருள் வந்து ஆடுவதை பார்த்திருப்போம். அந்த அளவிற்கு உணர்வில் கலந்து இருந்த இந்த பம்பை இசை பல கலைஞர்களுக்கு வாழ்வாதாரமும் ஈட்டி கொடுத்து வருகிறது. கோவையை பொறுத்தவரையில் பங்குனி சித்திரை மாதங்களில் கோவில் திருவிழாக்கள் பலவற்றிலும் பம்பை இசை தவிர்க்க முடியாத ஒன்றாக உள்ளது. ஆனால் வழிபாடுகள் குறைந்த 6 மாதங்கள் இவற்றையே பிரதான வாழ்வாதாரமாக கொண்டவர்களுக்கு பெரும் கேள்விக்குறியாகவே இருந்தது வருவாய். இருப்பினும் இக்கலை மீது காதலும் ஈர்ப்பும் கொண்ட பலரும் இதனை அழியாமல் பார்த்து கொள்ள பெரும் பாடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கோவை இருக்கூர் பகுதியைச் சேர்ந்த இந்த பம்பை குழுவினர் பல தலைமுறைகளாக பம்பை இசையை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி வருகின்றனர். இவர்களை பார்த்து ஆர்வமிக்க கோவையைச் சேர்ந்த பல்வேறு பகுதி இளைஞர்களும் மாணவர்களும் பம்பை இசையை ஆர்வத்துடன் கற்று வருகின்றனர். இப்ப இருக்கிற இளைஞர் எல்லாருமே சிறப்பாக, அதாவது இது ஒரு ஆர்வமாக நல்லா எடுத்து நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா காலேஜ் ஸ்கூலு எல்லாம் முடிச்சுட்டு டிகிரி வாங்கின பசங்க எல்லாருமே, இளைஞர்கள் எல்லாருமே மிக சிறப்பான முறையில் இது ஒரு ஆர்வமாக சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவாக இருந்தது. இன்னைக்கு எல்லாருமே மிக சிறப்பாக பண்ணக்கூடிய அளவுக்கு அதில் ஒரு ஆர்வம் வந்திருக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய, அதாவது ஒரு குறிப்பிட்ட இது இல்லாமல் எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு கலையை அது நல்லா வளர்ந்துருச்சுங்க. பம்பை உடுக்கை கலை இன்னைக்கு கோவை மாவட்டத்துலேயும் எல்லா மாவட்டத்துலேயுமே மிக சிறப்பாக எல்லாருமே அதை ஒரு பயிற்சி எடுத்து எல்லாமே சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. 70, 80 காலகட்டங்களில் இருந்தவர்களுடன் இணையாக 90s, 2K கிட்ஸ்களும் ஆர்வத்துடன் பம்பை இசை மற்றும் பாடல்களை கற்று வருகின்றனர். பள்ளி விடுமுறை நாட்களில் ஆர்வத்துடன் இந்த இசையை கற்றுக்கொள்ளும் பள்ளி மாணவர்கள் மாநில அளவில் பல சாதனைகளையும் புரிந்துள்ளனர். கல்லூரிகளில் பயின்று முன்னணி நிறுவனங்களில் பணிபுரிந்தாலும் கலை மீது கொண்ட ஆர்வத்தால் பம்பை கலையை கைவிடாமல் இதற்கு என நேரம் ஒதுக்கி முன்னெடுத்து வருகின்றனர். எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்தது எங்கள் மாமாவும் இளங்கொண்டாங்க. அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு லாக்டவுன் டைமில் அந்த மாதிரி கற்றுக் கொடுத்தாங்க. அந்த டைம்லேருந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்கூலில் உள்ள கலைத்திருவிழா போட்டியில் பம்பைன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் நான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட் அடித்தேன். அதுக்கப்புறம் ஸ்டேட், உங்கள்கிட்ட சொன்ன டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட் அடித்தேன். அதுக்கான பரிச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவலுக்கு போனேன். ஸ்டேட் லெவலையும் ஃபஸ்ட் அடித்தேன். அதுக்கப்புறம் இந்த கலை எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அது எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சு. எல்லாருமே படிச்சிருக்கிறாங்க, எல்லாருமே 1 டிகிரி முடிச்சிருக்கோம். அது முடித்துமே இருந்தாலும் இது மேலே ஏன் ஆர்வம்னா, நம்மளை படிக்க வைத்தது இந்த ஒரு கலை தொழில், அதை மறக்கக்கூடாதுன்றதுக்காக இன்னும் பண்ணிட்டு இருக்கேங்க. எத்தனை வேலைக்கு போனாலும், என்ன வேலைக்கு போனாலும் இதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் வேறு இதில் இல்லைங்க. இது வரைக்கும் இல்லை. நாங்கள் எத்தனையோ ஜாப் போயிட்டோங்க, இல்லை. இதில் வருமானம் ஒரு 6 மாதம் வருமானம் இருக்குது. 6 மாதம் பெருசாக வருமானம் இருக்காது.
அதையெல்லாம் எங்களுக்கு பெருசாக தோணாது. என்னதான் இருந்தாலும் இது ஒரு சந்தோஷம், இதுதான் எங்களுக்கு ஒரு உயிர். எல்லாமே இதுதான், செய்யும் தொழிலே தெய்வம். அந்த தெய்வத்தை முழுமையாக நம்புறேங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவன் அருளால் நல்லபடியாக இருக்கிறோம், எந்த குறையும் இல்லை. கால சூழலுக்கு ஏற்ற பம்பை இசைக்கருவி தயாரிப்பு முறை சற்று மாறிவிட்டாலும் தாளங்களும் இசைக்கான பாடல்களும் இன்னும் மண்மனம் மாறாமல் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. மொழி சார்ந்த மண் சார்ந்த கலைகளும் பாரம்பரிய நிகழ்வுகளையும் பாதுகாக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் நமது மண் சார்ந்த கலைகளுக்கு மக்கள் மத்தியில் போதிய விழிப்புணர்வும் வரவேற்பும் அவசியமான ஒன்றாக உள்ளது. குலதெய்வ வழிபாடுகளும் கிராமிய பாரம்பரிய இசை மீதான ஆர்வமும் மறையாமல் இருக்கும் காலம் வரை பம்பை இசையும் தொன்று தொட்டு ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் இந்த கலைஞர்கள்.